இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பதவியேற்று இருப்பதற்கு ஒட்டுமொத்த ரசிகர்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கம்பீர் IPL தொடரில் கேப்டனாக கொல்கத்தா அணிக்கு 2 கோப்பைகளை வென்று கொடுத்திருக்கிறார். இதேபோன்று இந்தியாவுக்கு கேப்டனாக அவர் சில போட்டிகளில் தலைமை தாங்கி வெற்றியும் பெற்று தந்திருக்கிறார். இதேபோன்று KKR அணிக்கு வழிகாட்டியாக இருந்து IPL கோப்பையும் வென்று தந்துள்ளார். இதனால் கம்பீர் போன்ற ஒரு ஆக்ரோஷமான பயிற்சியாளராக இருப்பது சரிதான் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் தன்வீர் கம்பீரின் நியமனத்தை சாடியிருக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்திய கிரிக்கெட் அணியில் தலைமை பயிற்சியாளராக லட்சுமணன் தான் பதவியேற்று இருக்க வேண்டும். ஏனென்றால் லட்சுமணன் இந்தியா B அணிக்கு பல முறை பயிற்சியாளராக வந்து தனது பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் லட்சுமணன் இருந்து அடுத்த பயிற்சியாளராக தன்னை மெருகேற்றி கொண்டிருந்தார். ஆனால் கம்பீர் தமக்கு இருக்கும் அரசியல் தொடர்புகளை வைத்து பயிற்சியாளராக வந்து அமர்ந்துவிட்டார் என தன்வீர் குற்றம் சாடி இருக்கிறார். இந்திய அணிக்கு 134 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய லட்சுமணன் அடுத்த பயிற்சியாளராக வருவார் என கணிக்கப்பட்டது. ஆனால் அவர் BCCI நடத்திய நேர்காணலில் பங்கேற்காமல் விலகியே இருந்தார். மேலும் லட்சுமணன் தற்போது தேசிய கிரிக்கெட் அகாடமி உள்ள பணியை செய்து வர ஆர்வம் காட்டி வருகிறார். ஒருவேளை கம்பீருக்கு ஏதேனும் ஓய்வு தேவைப்பட்டால் அப்போது மீண்டும் இந்திய B அணியை வைத்து பயிற்சியாளராக லட்சுமணன் களம் காண்பார். இதனிடையே பாகிஸ்தான் கிரிக்கெட்டிலே பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதில் கவனம் செலுத்திவிட்டு பின் இந்திய கிரிக்கெட் பக்கம் திரும்பலாம் என்றும் ரசிகர்கள் அந்த வீரருக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.